பகவத்கீதையில் 5வது சாப்டரில் இப்போ 21வது ஸ்லோகம் பார்க்கலாம். பாஹ்யஸ்பர்ஷேஷ்வ சக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்மயோகயுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அக்ஸ்ருதே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். எந்த கர்மயோகியானவன் பாஹ்யஸ்பர்ஷேஷு வெளி விஷய அனுபவங்களில் அசக்தாத்மா ஈடுபடாத நெஞ்சை உடையவனாய் ஆத்மனி உள்ளே இருக்கும் ஆத்மாவிலேயே சுகம் இன்பத்தை விந்ததி அடைகிறானோ சக அவன் பிரம்மயோக யுக்தாத்மா பிரம்மத்தை அதாவது ஆத்மாவை அதில் பயிற்சி செய்வதிலேயே ஈடுபட்ட மனதை உடையவனாய் அக்ஷயம் சுகம் ஆத்மானுபவமாகிற அழியாத சுகத்தை அஸ்னுதே பெறுகிறான் அப்படின்னு இங்கே தெரிவிக்கிறார். அதாவது நிலையான ஆத்மாவை நினைத்து கொண்டே எவன் சுகப்படுகிறானோ அவன் உலக விஷயங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பான் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்கிறான்னா, இதே போல் எவன் இருக்கிறானோ அவனுக்கு சமதர்ஷனம் ஏற்படும், அவனுக்கு எளிதில் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும் சொல்கிறார். இப்போ முதல்ல என்ன சொல்கிறார், பாஹ்ய ஸ்பர்ஷேஷ்வ சக்தாத்மா விந்தத் ஆத்மனி யத் சுகம், அதாவது அவனுக்கு வெளி விஷயானுபவங்களில் ஏற்படும் தொடர்பில் துளியும் ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவனா இருக்கும் கர்மயோகி ஆத்மாவை அனுபவிக்கும் இன்பத்தை அடைகிறான். அவனுக்கு உலக விஷயங்கள்லாம் பற்றே இருக்காது, அவன் ஆத்மாவையே அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு முதல் லைனில் சொல்கிறார். ரெண்டாவது என்னன்னா, ச பிரம்ம யோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஸ்ருதே, அதாவது அவன் என்ன பண்ணுவான், தூய்மையான ஆத்மாவை பற்றிய சிந்தனையோடு கூடிய மனதை உடையவனாக இருப்பவன் அழியாத நிலையான சுகத்தை பெறுகிறான். அப்படிப்பட்ட கர்மயோகி தான் நிலையான சுகத்தை அடைகிறான். இந்த ஸ்லோகத்தில் 3 சுகத்தை பற்றி தெரிவிக்கிறார். முதல்ல என்னென்னா, உலகப் பொருட்களால் வரும் சுகம் அதை தவிர்த்து விடணும், கர்மயோகி அதில் ஆசை வைக்கக்கூடாது. அப்புறம் 3வது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், ஆத்மாவினிடத்திலேயே அனுபவிக்கும் சுகம் இருக்கணும், அதுதான் அழியாத சுகம் அப்படிங்கிறார். 2வது என்ன சொல்கிறான்னா, எவன் ஆத்மாவினிடத்தில் சுகப்படுகிறானோ அவன் ஆத்மாவால் சுகப்படுகிறான், ஆத்மாத்தை இவன் சுகப்பட்டான்னா ஆத்மாவால் அவனும் சுகப்படுகிறான் அப்படிங்கிறார். அதாவது உபதேசத்தால் வரும் சுகத்தை அனுபவித்தல், உபதேசம் கேட்க கேட்க ஒரு சுகம் வரும் இல்லையா, அப்போ அப்படியே ஆத்மாவால் அவனுக்கு சுகம் ஏற்பட்டுடும், இவனும் ஆத்மாட்டில் சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு 3 சுகத்தை பற்றி சொல்கிறார். இதில் இன்னும் ஆத்ம சாட்சா்காரம் அடையும் அளவிற்கு சுகப்படவில்லை, இப்போதான் ஆரம்பிக்கிறான். ஆக உலக விஷய சுகத்தை தவிர்த்து ஆத்மாவை பற்றிய உபதேசத்தை கேட்டு சுகத்தை அனுபவித்து கர்மயோகம் செய்து கடைசியில் எல்லையற்ற அழிவற்ற ஆத்ம சாட்சா்காரத்தால் வரும் சுகத்தை அடைகிறான் அப்படின்னு இங்கே ஆத்மா வித சுகத்தை பற்றி 3 விதமாக தெரிவிக்கிறார் பகவான்.